டாக்டர் சுகர் பேஷண்ட் நிறைய பேர் தோள்பட்டை வலியால் பாதிக்கப்படுறாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம்? அதுக்கு ஏதாச்சும் சிம்பிள் எக்ஸசைஸ் இருந்தா சொல்லுங்க. ஷோல்டர் பெயின் ஏன் இந்த டயபெட்டிஸ்ல வருது அப்படின்னா, ஜாயிண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூல் வந்து டைட் ஆயிரும். என்ன ரீசனால் டைட் ஆகுதுன்னு மெயினா கேட்டீங்கன்னா, டியூ டு அன்கண்ட்ரோல்டு சுகர் லெவல். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, அது ஃபுல் டைம் ரெஸ்ட் வச்சிருக்கிறது. எக்ஸசைஸ் பண்ணாம ரெஸ்ட்ல வச்சிருக்கனால தான் இது காமனா வருது. ஸோ இது மெயின் சிம்டம் என்ன இருக்கும்னா, பகலோட நைட்ல வந்து ஜாஸ்தி வலி இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நான் காமனான எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி தரேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா உங்க பெயின் ரிலீவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபார்வர்ட் எக்ஸசைஸ். ஷோல்டர் வந்து நீங்க நல்லா அந்த ஃபார்வர்ட் முன்னாடி மூவ்மெண்ட் வரைக்கும் இப்படி கொண்டு போகணும். அடுத்தது பேக்வர்ட், அந்த ஷோல்டர் பின்னாடி வரைக்கும் எவ்வளவு தூரம் எடுத்துருவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். இதுல அடுத்தது அடக்ஷன் அப்டக்ஷன். இந்த கை மேல கொண்டு வந்து இந்த சைட் காதை தொடுற மாதிரி பண்ணுங்க. இது ஒண்ணு. இந்த கை இப்படி கொண்டு வந்து இந்த சைட் ஷோல்டர் ஜாயிண்ட் தொடுற மாதிரி. அடுத்தது வந்து ரொட்டேஷன் எக்ஸசைஸ். உங்க கையை வந்து இந்த பக்கம் இப்படி ஒரு ரொட்டேஷன்ஸ். ஸோ இந்த பக்கம் ஒரு 5 ரொட்டேஷன். ஸோ இது பண்ணணும். அடுத்தது வந்து இந்த ரொட்டேஷன், கையை வெளிப்பக்கம் சுத்துறது, கையை உள் பக்கம் சுத்துறது. இந்த காமனான 4 எக்ஸசைஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 3 செட் ஆஃப் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஷோல்டர் பெயின் உங்களுக்கு வராது.